Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் எக்ஸ்எம் ட்ரேடிங்ல போயிட்டு என்ன மாதிரி 10000 ஸ்ரீலங்கன் ரூபி வர்த்தான 30 USD claim பண்ணி எடுக்கற விஷயத்தை தான் இன்றைக்கு பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோ லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம், இந்த எக்ஸ்எம் ட்ரேடிங்கில் போயிட்டு $30 கிளைம் பண்ணி எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் ரூபியில் சொல்ல போனால் 10,000 ரூபா பெறுமதியான டாலர்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. இதுக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்ட் 1 வீடியோ. அதை பாருங்கள். என்னென்னு சொன்னால் அந்த வீடியோவில் எப்படி ஐடி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இப்போ என்ன மாதிரி இந்த $30 கிளைம் பண்ணுற விஷயத்தை சொல்ல போகிறேன். அதோட எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் $30 கிளைம் பண்ணி எடுத்து எனக்கு கிடைச்சது. அந்த அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டும் எடுத்து நான் ப்ராஃபிட்டையும் நான் வித்ட்ரோ பண்ணிட்டேன். ஆனால் வித்ட்ரோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1 hour கழித்து அந்த அமௌண்ட் ரிஜெக்ட் ஆகியிருந்தது. ரீசன் இங்கே நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் உங்களுக்கான வித்ட்ரோவல், உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் வித்ட்ரோ பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயம் இந்த எக்ஸ்எம் ட்ரேடிங்கில் இருக்குது. ஒரு ஆள் ஒரு அக்கௌண்ட், ஒரு ஆள் ஒரு டிவைஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். இன்னும் டீப்பாக சொல்ல போனால் ஒரு ஆள் ஒரு அக்கௌண்ட்டை ஒரு டிவைஸில் க்ரியேட் பண்ணிட்டார். அதே மாதிரி இன்னொரு அக்கௌண்ட்டையும் அதே டிவைஸில் க்ரியேட் பண்ணி அதே அக்கௌண்ட்டுக்கு வேறு ஒரு ஐடி வெரிஃபை பண்ணாலும் அந்த $30 கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுற நியூ யூசர்ஸுக்கு இந்த $30 போனஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே தெளிவாக வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம். ட்ரேடிங் அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இதை பாருங்கள். என்னென்னு சொன்னால் அது பார்ட் 1, இது பார்ட் 2. இதில் சொல்ல போகிற விஷயம் என்ன மாதிரி அந்த எக்ஸ்எம் ட்ரேடிங்கில் போயிட்டு $30 போனஸை கிளைம் பண்ணி எடுக்கிறது, இதை தான் சொல்ல போகிறேன். ஓகே, பார்ட் 1 வீடியோ பார்த்தவங்க வெரிஃபிகேஷனுக்காக ஐடி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. சப்மிட் பண்ணிவிட்டு 1 day இல்லைன்னு சொன்னால் அதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்த டைமில் யுவர் அக்கௌண்ட் இஸ் வெரிஃபைட், நவ் யூ கேன் ஸ்டார்ட் ரீடிங், இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் ஃபுல்லாகவே வெரிஃபைட் ஆகிட்டுன்னு சொல்லி அர்த்தம். அந்த மாதிரி உங்களுக்கு வரலன்னு சொன்னால் எக்ஸ்எம் ட்ரேடிங் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், மெனு இருக்குது, அதை டச் பண்ணதும் இதில் பாருங்கள் மை அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கு, அதை டச் பண்ணதும் வெரிஃபைட் இந்த மாதிரி காட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைம் ஜோ போனஸ்ன்னு சொல்லியிருக்கு, ட்ரேட் ஃபார் ஃப்ரீ வித் $30 போனஸ். அதாவது உங்களுக்கான $30 கிளைம் பண்ணி எடுக்கிறதுக்கு இதில் பாருங்கள் கிளைம் ஜோ போனஸ்ன்னு சொல்லியிருக்கு, அதை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பாருங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க. மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் கால் பேக்குன்னு சொல்லியிருக்கு, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் எந்த கோடுன்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது உங்களோட மொபைல் நம்பருக்கு கோட் சென்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கோல் வரும். அந்த கோலில் வெரிஃபிகேஷன் கோட் சொல்லுவாங்க. அந்த கோடை இங்கே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை, இதை நீங்கள் கிளிக் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங் போனஸ் கிளைம்டுன்னு சொல்லி வரும். உங்களோட அக்கௌண்ட்டுக்கு $30 போனஸ் தந்துட்டாங்க. இனி நீங்கள் செய்ய வேண்டியது ட்ரேடிங். இதை பாருங்கள், நான் பேக் பண்ணுறேன். பேக் பண்ணது பாருங்கள் $30 போனஸ் இதில் காட்டும். முதல் 00 USD காட்டின இடம் இந்த இடத்துல $30 காட்டும். ஸோ ஸ்ரீலங்கன் ரூபியில் சொல்ல போனால் இந்த $30 இன்றைக்கு ரேட்டின் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 9881 ரூபா போகுது. ஸோ கிட்டத்தட்ட 10,000 ரூபா பெறுமதி இந்த $30. நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரேடிங் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அமௌண்ட் டெபாசிட் பண்ண வேணும். அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு கேஷ் ரெடி பண்ண வேணும். கேஷ் இருந்தால் மட்டும் போதாது, USDT வாங்க வேணும் அந்த கேஷை வச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 30 USD நீங்கள் எந்த வித டெபாசிட்டுமே செய்யாமல் இவங்கள போனஸாக தராங்க. ஸோ இந்த 30 USDயை வச்சு தான் நீங்கள் இங்கே ட்ரேட் பண்ண வேணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மெனுவை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டெபாசிட்னு சொல்லியிருக்கு, வித்ட்ரோன்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் டெபாசிட்டை சொல்கிறேன். டெபாசிட்டை நீங்கள் டச் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும்.
ஸோ இதில் பாருங்க டெபாசிட் மெத்தட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து கிரெடிட்டோ டெபிட் கார்டு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. பட் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ண வேணாம். நெட்டெல்லர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஸ்கிரில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் பெர்ஃபெக்ட் மணியும் வந்து யூஸ் பண்ணலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக யூஸ் பண்ணுற வந்து ஸ்கிரில்லாக வந்து இருக்கும். என்னென்னு சொன்னால் ஸ்கிரில் யூஎஸ்டி வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து எடுத்துருவாங்க. ஸோ ஸ்கிரில் யூஎஸ்டி வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்கிரில் மூலமாக டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கிரில்லுக்கு கீழே வந்து இருக்கிற டெபாசிட் இதை வந்து டச் பண்ணது இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் ஸ்கிரில்லோட அக்கௌண்ட் ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துட்டு அடுத்தது வந்து நீங்கள் எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்க அந்த விஷயத்தை வந்து ரெண்டாவது பாக்ஸில் வந்து கொடுத்துட்டு டெபாசிட்டை வந்து டச் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது எக்ஸ்எம் அக்கௌண்ட் ஐடி வந்து காட்டும், அடுத்த வந்து ஸ்கிரில்லோட ஜிமெயில் ஐடி காட்டும், அதுக்கு அடுத்தது வந்து டெபாசிட் அமௌண்ட் குறைஞ்சது 5 USD வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கொடுத்த டீட்டெயில் வந்து இதில் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கன்ஃபார்ம் இதை வந்து டச் பண்ணதும் உங்களோட ஸ்கிரில் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இங்கே லொகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கிரில் அக்கௌண்ட்டை வந்து லொகின் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுற மட்டும்தான் வேலை. ஸோ அதை வந்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 5 USD இந்த எக்ஸ்எம் ட்ரேடிங்கில் வந்து அட் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெபாசிட் மெத்தட். ஓகே, இந்த போனஸை வச்சு நான் வந்து இன்னொரு டிவைஸில் எடுத்த ப்ராஃபிட் தான் இது. கிட்டத்தட்ட 10.1 USD வந்து நான் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டேன். அந்த 30 USDயை வச்சு ட்ரேட் பண்ணி 10.1 USD வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இதை வந்து நான் வந்து வித்ட்ரோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 1 ஹவர்லேயே வந்து அந்த வித்ட்ரோவலுக்கான ரிக்வெஸ்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரீசன் வந்து இதில் இருக்கிற அந்த ரூல்ஸை வந்து நான் வந்து சரியாக ஃபாலோ பண்ண இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அந்த 10.1 USD வந்து ரிஜெக்டட். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் 10.1 USD வந்து காட்டுது. ஸோ இது வந்து நான் ட்ரேட் பண்ண கோயின். ஓகே, நீங்கள் வந்து ஹோம் பேஜில் போயிட்டு மெனுவை வந்து டச் பண்ணி வித்ட்ரோவில் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஸ்கிரில் மூலமாக வந்து அதிகமாக வந்து வித்ட்ரோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கிரில்லுக்கு கீழே இருக்கிற இந்த வித்ட்ரோ வந்து டச் பண்ணுறேன். ஓகே, டச் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணதும் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்தது. ஸோ இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரில் அக்கௌண்ட்டோட ஜிமெயில் ஐடி, ரெண்டாவது பாக்ஸில் வந்து எவ்வளோ வந்து வித்ட்ரோ பண்ண போகிறனோ அந்த அமௌண்ட். ஸோ ரெண்டையும் வந்து டைப் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து டிக் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட்டை வந்து கொடுக்க வேணும். ஸோ குறைஞ்சது வந்து நீங்கள் 5 USD ஏர்ன் பண்ணாலே இந்த எக்ஸ்எம் ட்ரேடிங்கில் வந்து வித்ட்ரோ பண்ணலாம். ஓகே, வித்ட்ரோ கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து சக்ஸஸ் இந்த மாதிரி வந்தது. வி ஹேவ் ரிசீவ் யூர் ரிக்வெஸ்ட் டு வித்ட்ரோ 10.10 USD. ஸோ இந்த ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1 ஹவரில் வந்து செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வித்ட்ரோவில். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கான ரூல்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ண இல்லை. ஸோ அந்த 30 USDயை வச்சு என்ன மாதிரி ட்ரேட் பண்ணணுமன்ற வந்து இவங்க ரூல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்க்காம இந்த இடத்துல வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணி வந்த ப்ராஃபிட்டை கூட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற ரூல்ஸை வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த PDF வந்து கோகுல் டெக்கோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எல்லா ரூல்ஸும் இருக்குது. அதோட நானும் வந்து இதில் இருந்து எடுத்த சில ரூல்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த $30 வந்து நோ டெபாசிட் போனஸ்ன்னு சொல்கிறது இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற நியூ யூசர்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு ஆள் வந்து ஒரு டிவைஸை மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு IP அட்ரஸ் தான். ஒரு IP அட்ரஸில் வந்து நிறைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அதே நேரம் நீங்கள் வந்து இன்னொரு ஆளுக்கும் வந்து அதே IPயில் இல்லைன்னு சொன்னால் அதே டிவைஸ்லேயோ அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி அவரோட ஐடியை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணாலும் அந்த போனஸ் வந்து கிடைக்காது. அதே மாதிரி அக்கௌண்ட் வந்து பேண்ட் ஆகுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் ப்ராஃபிட்டை மட்டும்தான் வித்ட்ரோ பண்ணலாம். அந்த $30 வந்து வித்ட்ரோ பண்ண முடியாது. ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வித்ட்ரோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த 30 USD வந்து இல்லாமல் போயிடும். சிலர் வந்து யோசிக்கலாம் அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வெரிஃபை பண்ணியாச்சு சக்ஸஸ், பட் இன்னும் வந்து அந்த 30 USD வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகலைன்னு சொன்னால் யாருமே வந்து கவலைப்பட தேவையில்லை. அது வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸுக்குள்ள வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படியும் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உடனே வந்து எடுக்கலாம். அதுக்கான ஸ்டெப் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லிட்டேன். அதோட ஆக குறைஞ்சது நீங்கள் வந்து 5 தடவையாவது ட்ரேட் பண்ணியிருக்க வேணும். இந்த எக்ஸ்எம் ட்ரேடிங்கில் அந்த அமௌண்ட்டை வச்சு குறைஞ்சது 5 தடவை வந்து ட்ரேட் பண்ணியிருக்க வேணும். அதே நேரம் நீங்கள் குறைஞ்சது வந்து மினிமம் 10 மைக்ரோ லோட்டில் வந்து ட்ரேட் பண்ணியிருக்க வேணும். ஃபர்ஸ்ட் ட்ரேடில் வந்து நீங்கள் குறைஞ்சது மினிமம் 10 மைக்ரோ லோட்டில் வந்து ட்ரேட் பண்ணியிருக்க வேணும். 0.1 ஸ்டாண்டர்ட் லோட்டில் வந்து. ஸோ அந்த விஷயத்தையும் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோ டெபாசிட் ட்ரேடிங் போனஸ், அதாவது இந்த 30 USD வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி 30 நாளைக்குள்ளே வந்து நீங்கள் கிளைம் பண்ண வேணும். இல்லைன்னு சொன்னால் அந்த போனஸை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை.
அதாவது நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண 30 நாளைக்குள்ளே இந்த 30 USD வந்து கிளைம் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் இல்லாமல் போயிடும். இந்த பிடிஎஃப்ல இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். பட் நான் வந்து அதுக்கான ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அந்த 10.1 USD வந்து எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகியிருந்தது. இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணி கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த எக்ஸாம் ட்ரேடிங்கில் போயிட்டு 30 USD போனஸை வந்து கிளைம் பண்ணி எடுக்கிற விஷயம் வந்து இந்த வீடியோலேருந்து எடுத்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணி கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.